தேர்தல் நடத்தை விதிகளை திரும்ப பெற இன்னும் 3 நாட்களே உள்ள நிலையில் திண்டுக்கல் காந்தி கிராம கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக RSS அமைப்பைச் சேர்ந்த டாக்டர் பஞ்சநாதன் நியமிக்கப்பட்டுள்ளது பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. சென்னை பல்கலைக்கழகம், பாரதியார் பல்கலைக்கழகம், கல்வியியல் பல்கலைக்கழகம் என முக்கிய பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்கள் இல்லாததால் கடந்த பல மாதங்களாக பல்வேறு பணிகள் முடங்கியுள்ளன. இந்த நிலையில் திண்டுக்கல்லில் உள்ள காந்தி கிராம கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழக துணைவேந்தர் பதவிக்கான நேர்காணல் நடந்து முடிந்த நிலையில் சுமார் 10 மாதங்களுக்கும் மேலாக துணைவேந்தர் பதவி காலியாக இருந்தது. இதற்கிடையே தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ள நிலையில் RSS அமைப்பில் தீவிரமாக செயல்பட்டு வந்த தமிழகத்தைச் சேர்ந்த டாக்டர் பஞ்சநாதன் அவசரகதியில் துணைவேந்தராக நியமிக்கப்பட்டுள்ளார். 3 நாள் பயணமாக தியானம் மேற்கொள்ள பிரதமர் தமிழகம் வந்துள்ள நிலையில் அவசரகதியில் துணைவேந்தரை நியமித்ததற்கான காரணம் என்னவென்று கல்வியாளர்கள் கேள்வி எழுப்பி உள்ளனர். தமிழகம் முழுவதும் செயல்பட்டு வரும் அம்மா மருந்தகங்களை பராமரிக்காமல் இருந்து வரும் விடிய அரசு மக்கள் மருந்தகம் அமைக்க இடம் தேடிக் கொண்டிருக்கிறது. ஏழை எளிய மக்களின் ஆரோக்கியத்தை கவனத்தில் கொண்டு கடந்த 2014ஆம் ஆண்டு புரட்சி தலைவியின் ஆட்சியில் அம்மா மருந்தகங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன. கூட்டுறவுத்துறையின் கீழ் செயல்படும் கூட்டுறவு பண்டக சாலைகளில் அம்மா மருந்தகங்கள் திறக்கப்பட்டு மார்க்கெட் விலையை விட 20% குறைந்த விலையில் மருந்துகள் வழங்கப்பட்டன. இதன் மூலம் லட்சக்கணக்கான மக்கள் மருந்துகளை வாங்கி பயனடைந்த நிலையில் 2021ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த விடியா திமுக அரசு அம்மா மருந்தகங்களை முறையாக பராமரிக்காமல் உரிய மருந்துகள் விற்பனை செய்யாமல் மக்களுக்கு பயனற்ற வகையில் இருந்து வருகிறது. இந்த நிலையில் மாவட்டத்துக்கு 20 மக்கள் மருந்தகங்கள் அமைக்க மத்திய அரசு உத்தரவிட்டதால் அதற்கான இடங்களை தேடும் பணியில் விடிய அரசு ஈடுபட்டு வருகிறது. தமிழக மக்களோ தங்களுக்கு அம்மா மருந்தகமே போதும் என்றும் அதை முறையாக பராமரிக்குமாறும் விடிய அரசுக்கு வலியுறுத்தியுள்ளனர்.